ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த ரூமில் 2 லேடிஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பாருங்கள். மேலே இருக்கிற மேற்கூரை பொத்துன்னு கீழே விழுறதுக்கு தயாராகிடுச்சு. கொஞ்சம் சத்தம் கேட்டுகிட்டே விழுந்ததுனால உடனே உஷாராகி ஒரு ஓரமாக ஓடி போயிட்டாங்க. திடுதுப்புன்னு நடந்த சம்பவம் தான், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் யானை கூட்டத்தை தான் பார்க்குறோம். இந்த யானை கூட்டத்தெல்லாம் பார்த்ததும் இங்கே இருந்த ஆட்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க போல். ஒருத்தரை கூட பார்க்க முடியல. இதையெல்லாம் இந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து கடைசியில் இந்த யானை பாருங்கள் இந்த டேங்கையே தள்ளி விட்டுடுச்சு. யானைகளில் பல வகைகள் இருக்குது. இந்த யானைகள் உருவத்தில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். சில நேரத்தில் அந்த தரையே நம்மளை வலிக்கி விடுற மாதிரி ஆகும். அந்த மாதிரி தான் பைக் ஒரு பக்கமாக போயிடுச்சு. இந்த லேடி தனியாக ஒரு பக்கமாக விழுந்துட்டாங்க. வேகம் குறைவாக இருந்ததுனால எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடையில் தான் இந்த லேடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடையில் பொருள் வாங்கிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ஒருத்தர் தயாராக இருந்தார். கார் இப்படி நேர கடையை பார்த்தே வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கார் ஓட்டுனவரே இதை எதிர்பார்க்கல தான் அந்த அளவுக்கு உள்ளே வந்துடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இறங்கி போகிற நேரத்தில் திடீர்னு அங்கேருந்து கார் வேகமாக வந்திருக்கு பாருங்க. காலை கீழே எடுத்து வச்சு இறங்குறவர் உடனே உஷாராகி இந்த பக்கமாக ஓரமாக போயிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடலில் நடக்கிற அதிசயம் தான். இது தினசரி நடக்கிறது தான், பார்க்குற நமக்கு தான் அதிசயமாக தெரியும். தண்ணிக்குள்ளே ஏதோ ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா எல்லாம் திமிங்கலத்துல இது குட்டி தான். எல்லாம் ஒரே இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்கு பாருங்களேன். கப்பல்ல இருந்து பார்த்தவங்களுக்கு இது கண்கொள்ளா காட்சியா போயிடுச்சு. இது இந்த வீடியோல ஆத்துக்குள்ள இறங்கி இருக்கிற ஒரு கரடியை தான் பார்க்குறோம். கரடிக்கு மீனுனா ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடும். அதுவும் கலர் கலரான மீன்களை பார்த்தா விடுமா, கரெக்டாக கேட்ச் பண்ணி தூக்கிடுச்சு பாருங்க. கரடி, பறவைகள், மீன்கள், விலங்குகள் அப்படின்னு எல்லாம் குட்டி குட்டியாக என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கரை புரண்டு தண்ணி ஓடி வரும்னு பார்த்தா கரை புரண்டு மீன்கள் ஓடி வருது தான். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்கள் எங்கே இருக்குதுன்னு தேடி தூண்டில் போட்டு தான் பிடிக்க முடியும். ஆனால் இந்த ஆற்றுல அதுக்கான தேவையே இல்லை. தண்ணிக்கு நிகராக மீன்களும் இருக்குது பாருங்க. பார்க்குற இடமெல்லாம் மீன்களாக தான் இருக்குது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கார் வேகமாக போயிட்டுருக்கு. முன்னாடியே ஒரு ட்ரக்கும் போயிட்டுருக்கு. மழை நேரங்களில் வேகத்தை கொஞ்சம் கூட்டினா ரோடே நம்மளை வலிக்கி விடுற மாதிரி ஆகிரும். அப்படி தான் இந்த ட்ரக்கும் ஒரு பக்கமாக சரிஞ்சு விழுந்துடுச்சு. ஆனால் விழுந்தது கொஞ்சம் மெதுவாகவே விழுந்ததுனால உள்ளே இருந்த ஆட்களுக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காரை திருப்பிட்டு வந்து நிற்கிறதுக்குள்ளே டயரெல்லாம் கலண்டு ஓடுது பாருங்க. முதல்ல ஒரு டயர் உருண்டு ஓடிடுச்சு. அடுத்த டயர் மறுபடியும் உருண்டு போகிறதுக்கு தயாராகிடுச்சு. ஏதோ வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு காரில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சதுனால உடனே காரை விட்டு வேகமாக இறங்கி வந்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காற்றடிக்கிற வேகத்தை தான் பார்க்குறோம். சூறாவளி காற்று வந்ததுன்னா எந்த பொருளை எங்கேருந்து தூக்கிட்டு வரும்னு சொல்லவே முடியாது. பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் அசால்ட்டாக பறந்து போகுது. காற்றோட வேகம் இன்னும் குறைஞ்ச மாதிரி இல்லை. இங்கே ஒரு வீடே பறந்து போகிறதுக்கு தயாராகிடுச்சு. இது கல் மண் இல்லாமல் அட்டையாலே தயார் பண்ணியிருக்கிற வீடு. இங்கே இந்த வீடியோவில் நிறைய மீன் குட்டிகள் போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒரு பெரிய மீன் வந்திருக்கு பாருங்க. இதை பார்த்ததும் இந்த மீன் குட்டிகள் எல்லாமே ஒதுங்கி போகிறது தான் பார்க்குறோம். இதுக்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு எவ்வளோ ஓரமாக போகுது பாருங்களேன். பயங்கர உஷாரான ஆட்கள் தான். இந்த மொத்த கூட்டமும் ஓரமாக போய் ஒரு வழியாக தப்பிச்சிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய ட்ரக் போகுது. ரோட்டோரத்தில் ஒரு கார் நிற்குது. இந்த ட்ரக்கோட பின் கதவு திறந்திருந்ததுனால அந்த கதவுல கார் மாட்டி காரையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. இவ்வளோ பெரிய காரை இழுத்துட்டு போக முடியுமா? பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்குது. இது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப நீளமான ட்ரக் வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல மணல் சரிவு தொடங்கியிருக்கு. வேகமாக மணல் சரிவு வந்தாலும் இது கொஞ்சம் பெரிய ட்ரக்காக இருக்கிறதுனால அந்த இடத்த கடந்து போயிடுச்சு. பின்னாடி வந்துட்டு இருந்த காரெல்லாம் உஷாராகி உடனே நின்றுடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான காட்சி தான். பேப்பரில் நெருப்பு பிடிச்சதுன்னா அது தண்ணியில் கொண்டு போய் அணைப்போம். ஆனால் இங்கே வெறும் பேப்பரை தண்ணிக்கு பக்கத்தில் கொண்டு போனால் அதில் நெருப்பு பிடிக்குது. அணைக்கிற தண்ணியிலேருந்தே நெருப்பு வருதுன்னு சுற்றி சுற்றி இத்தனை பேர் பேப்பரை பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. எல்லா பேப்பர்லேயும் அப்படியே நெருப்பு பற்றிக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமான மேஜிக் காட்சியாக தான் இருக்குது. மேலே இருக்கிற தண்ணியில் தான் நெருப்பு பிடிக்குதே தவிர கீழே கொண்டு போனால் அப்படியே அணைஞ்சு போயிடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நடு ரோட்டில் நடந்த விசித்திரமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு மாடு பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கும் போல். ரோட்டோரத்தில் நிறுத்தியிருந்த இந்த பைக்கை வேகமாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன். கேமராவில் சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. பைக்கோடு வேகமாக போய் ஒரு ஓரமாக நின்று இருக்கு. இந்த மாடுக்கு எத்தனை நாள் ஆசையும் இப்படி ஒரு பைக்கை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு. நல்ல வேளை ரோட்டில் அந்த நேரம் ஆட்கள் யாரும் இல்லை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வேகமாக நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒருத்தர் இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? கரெக்டாக நேர் எதிரில் அவரும் பைக்கில் இப்படி வந்து நின்று இருக்கிறாரு பாருங்க.
கடைசியில் இந்த மாதிரி நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது தெரியாத ஊருக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்படி தான் இந்த ஊரில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது இங்கே நடுவழியில் இவ்வளோ பெரிய பள்ளத்தை வச்சுருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. காரு உள்ளே போயிடுச்சு. ஊர்க்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் போல் ஏதாவது போர்டாவது வச்சுருந்துருக்கலாம். ஆனால் எந்த தடுப்பும் இல்லாததுனால அதே வேகத்தில் காரை கொண்டு போய் உள்ளே விடுற மாதிரி ஆயிடுச்சு. நடுவில் எவ்வளோ பெரிய பள்ளத்தை வச்சுருக்கிறாங்க பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஆப்பிரிக்க சிங்கம் தான். ஆப்பிரிக்காவில் ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்கும். மனுஷனுக்கு வர மாதிரி தலையில் முடியே இல்லாமல் சொட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சிங்கத்தோட முன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் காணாமலே போயிடுச்சு. சிங்கத்துக்கு கம்பீரமே அதோட அடர்த்தியான முடி தான். ஆனால் அந்த ஆப்பிரிக்க வெயிலில் வேற என்ன பண்ணுறது? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காணல் நீர் தான். பாலைவனத்தில் போகும்போது தான் இந்த காணல் நீரை நம்மளால் பார்க்க முடியும். தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். நெருங்கி நெருங்கி பக்கத்தில் போகும்போது தண்ணியே இருக்காது. இங்கே இந்த ஆற்றுல போகிற தண்ணி தான் எப்படி ரோட்டில் வந்திருக்கு பாருங்கள். ரோட்டுக்கு மேலே அந்த இடத்துல தண்ணி ஓடுற மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கே விசித்திரமான காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நல்ல கேட்டை பூட்டி தான் வச்சுருக்குறாங்க. இந்த கேட்டுக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சு உள்ளே போயிடலாமா அப்படின்னு பார்த்து கடைசியில் நடுவலி சிக்கிக்கிட்ட ஒரு ஆளை தான் பார்க்குறோம். எவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்க முடியும்? முதுகு வலி தாங்காமல் ஆள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கவும் வீட்டுக்காரங்க வெளியே வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா இவரை நடுவில் இப்படி சிக்கியிருக்கிறாரு. எப்படியோ கேட்லேருந்து அவரை வெளியே எடுத்து விட்டுருக்குறாங்க. யாருக்கு தெரியாமல் வந்துட்டு போயிடலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். இங்கே இந்த வீடியோவில் நிறைய கார் இருக்குது. இப்போ தான் ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கார் போனால் அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்கள். இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது தான். திடீர்னு மொத்தமாகவே சரிஞ்சிடுச்சு. பார்க்குறதுக்கே நம்ப முடியல தானே. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த பெரிய மீன் தொட்டியில் இருக்கிற ஒரு மீன் எப்படி இந்த குளத்தை தேடி போகுது பாருங்களேன். அப்படியே ஜம்ப் பண்ணிடுச்சு. பக்கத்தில் தான் பெரிய குளம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியோ மோப்பம் பிடிச்சி ஜம்ப் பண்ணி கரெக்டாக குளத்துக்கே போய் சேர்ந்துடுச்சு. இருந்தாலும் பயங்கர புத்திசாலி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கூரை மேலே ஏதோ டமார் டமார்னு சத்தம் கேட்கும். உள்ளே இருக்கிற இந்த லேடி வேகமாக வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அங்கே கூரை மேலே ஏறி நிற்கிறது ஒரு மாடு. எப்படி தான் மேலே ஏறிச்சோ தெரியல. ஓட்டை உடைச்சிட்டு உள்ளே விழாமல் இருந்தால் சரிதான். எப்படியோ கொஞ்சம் முன்கூட்டியே உஷாராகி வெளியே வந்துட்டாங்க. எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது குரங்கு கவர் நிறைய வாழைப்பழத்தை தூக்கிட்டு வருது பாருங்களேன். இந்த பக்கம் இருக்கிற 2 குரங்குகளும் ரொம்ப ஒற்றுமையாக அன்பாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தால் சில நேரங்களில் கொஞ்சம் பொறாமல் வந்துடும். அந்த மாதிரி சம்பவமாக இருக்கும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 2 பாறைகளுக்கு நடுவில் சிங்கங்கள் எல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரியாமல் மேலே வந்திருக்கு ஒரு காட்டு பன்றி. அது பாறை மேலே நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் மண்ணெல்லாம் சரிஞ்சு சிங்கங்கள் மேலே விழுற மாதிரி ஆயிடுச்சு. மண்ணு மேலே விழுந்ததுனால சிங்கங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக எந்திரிக்குது. அப்பதான் தெரிஞ்சிருக்கு மேலே காட்டுப்பன்றி நிற்கிற விஷயமே. கீழே எட்டி பார்த்த காட்டுப்பன்றிக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த வீட்டு மேலே ஒரு மாடு ஏறி நிற்கிது. அந்த மாடை எப்படியாவது மெதுவாக கீழே இறக்கிடலாம் அப்படின்னு இவருமே மேலே ஏறி இருக்கிறாரு பாருங்க. இவ்வளோ உயரத்துக்கு எப்படி தான் ஏறுதோ அப்படியே ஜம்ப் பண்ணியே ஏறிடுச்சோ என்னவோ. மாடை சமாதானப்படுத்தி அமைதியாக்குறதுக்காக ஏதோ கொண்டு கொடுக்குறாரு. இதை ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வேடிக்கை பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பொண்ணு கேமராவை ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு தயாராக இருந்த நேரத்தில் ஒரு குரங்குமே அந்த பக்கமாக வந்திருக்கு. குரங்கையும் சேர்த்து வீடியோவில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஆட்டத்தை போட்டேன். ஆனால் அந்த குரங்கு டான்ஸை தொடங்கவே விட மாட்டேன்னு எந்த அளவுக்கு சேட்டை பண்ணியிருக்கு பாருங்க. தொடங்கும் போதெல்லாம் அதுவும் குறுக்க ஓடி வந்திருக்கு. இன்னைக்கு இதை முடிச்ச மாதிரி தான். அது கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடணும்னு நினச்சது ரொம்ப தப்பாக போச்சு. கோபக்கார குரங்கா இருக்கும் போல.